3 நூல்கள் வெளியீட்டு நிகழ்வில் தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கும், அரங்கில் வீற்றிருக்கின்ற பெரியோர்களுக்கும், அவையில் கூடியிருக்கின்ற அறிவாளிகளுக்கும் எனது அன்பான மாலை நேர வணக்கங்கள். நண்பர் அயந்தகுமார் அவர்களுடைய 3 நூல்கள் வெளியீட்டு விழாவிலே வெளியீட்டுரை ஆற்றிவிட்டு மகிழ்ச்சியையும் பெருமையும் அடைகின்றேன். அயந்தகுமார் எனக்கு நல்ல ஒரு நண்பர். எங்களுடைய இந்த நட்பு நான் நினைக்கிறேன் சுமார் 22 வருடங்களுக்கு மேலாக எங்களுக்குள்ளே இருக்கின்றது. நான் சற்று கோபக்காரன். நான் கோவிக்கின்ற தருணங்கள் எல்லாம் அவர் அமைதியாக போவதும், அடுத்த நேரம் 20 சமரசமாவதும் எங்களுக்குள்ளே உள்ள ஒரு நல்ல ஒரு தொடர்பு என்று சொல்லலாம். ஒரு நாளும் அவர் கோவிக்க மாட்டார். அது அயந்தகுமாரனுடைய ஒரு மென்மையான இயல்பு. எல்லாரும் அறிந்தது. யாரோடும் கோபித்துக் கொள்ள மாட்டார். எல்லோரும் அன்பாக பழகிக்கொள்ளக்கூடியவராக காணப்படுகின்றனர். உண்மையிலேயே அயந்தகுமார் அவர்கள் புதிய தரிசனம் என்ற ஒரு சஞ்சியை நடத்தி, அந்த சஞ்சிகை ஊடாகவே தன்னை ஒரு இலக்கியவாதியாக காலூன்றி நிலைநிறுத்த ஆரம்பித்த ஒருவர். அயந்தகுமார் அவர்கள் பாடசாலை காலத்திலேயே இந்த இலக்கிய ஈடுபாட்டை கொண்டு ஒருவராக இருந்திருக்கின்றார். அதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர் அவருக்கு நெல்லியடி சென்றிலே கற்பித்த ஆசிரியர்கள், அதாவது கந்தசாமி ஆசிரியை, அதைத் தொடர்ந்து சோதி டீச்சர் அவர்கள், பிறகு எங்களுடைய எழுத்தாளர் குப்லானை சண்முகன் அவர்கள். இந்த 3 பேரும் இவரை சரியாக புடம் போட்டிருக்கின்றார்கள். அத்தோடு இவர் அரசடி பாடசாலையில் படித்த காலத்தில் கூட இவரை தட்டி கொடுத்த ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். இவ்வாறு இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக எங்கள் முன்னே வீட்டிருக்கின்ற அயந்தகுமாரை வளர்த்தெடுத்தது என்பது அவருக்கு கிடைத்த ஆசிரியர் செல்வங்கள். அதை அயந்தகுமாரும் சரியாக மேற்கொண்டு வருகின்றார். அதாவது தான் ஒரு ஆசிரியராக சரியான வகையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். 8ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கைகளில் முதல் இவர் பண்டாரவணியனாக நடித்திருக்கின்றார். இப்போ அயந்தகுமார் பண்டாரவணியனாக நடித்த போது அவருக்கு ஏற்பட்ட கலை உடனான ஈடுபாடு தான் அவருக்கு முதலாவதாக ஏற்பட்ட கலை உடனான ஈடுபாடு என்று சொல்லி அவர் ஒரு நேர்காணல் ஒன்றில் தெரிவித்திருந்தார். அதோடு அவர் 2000 ஆண்டளவில் நல்லூர் கந்தனுக்கு ஒரு 4 வரியிலே ஒரு பாட்டு எழுதியிருக்கின்றார். அந்த பாட்டு தான் அவர் முதல் எழுதிய கவிதையாக அவர் குறிப்பிடுகின்றார். அந்த கவிதை வந்தபோது அவர் அதை எத்தனை தரம் தன் வீட்டிலே வாசித்து காட்டி தன்னுடைய பெற்றோருடன் மற்ற தன்னுடைய உறவுகளுடன் எல்லாம் சந்தோஷப்பட்டதாக அவர் அதை பெருமையாக சொல்லிக் கொள்ளுவார். ஆகவே இவர் ஆரம்ப காலத்திலே கவிதையில தான் அதிக ஈடுபாடுடையவராக கவிதை எழுதி கொண்டு தான் இருந்தார். இவருடைய கவிதைகள் மிகவும் இனிமையானவையாகவும் அந்த காலத்திலே இளைஞர்களுக்கு பிடித்தவையாகவும் இருந்திருக்கின்றன. அந்த வகையில் இவருடைய முதலாவது கவிதை தொகுதியாக சோம்பேறியின் கடல் என்ற கவிதை தொகுப்பு அம்பலம்பளியீடாக வெளிவந்திருந்தது. அந்த கவிதை தொகுப்போடு அவர் தன்னுடைய BA பட்டத்துக்காக மேற்கொண்ட திசை பற்றிய தனித்து தெரியும் திசை என்னும் நூலையும் அவர் அன்றைக்கு வெளியிட்டிருந்தார். தொடர்ச்சியான எழுத்து செயற்பாட்டனாக விளங்குகின்ற அயந்தகுமார் கல்வி செயற்பாட்டிலும் மிகச்சிறந்தவராக விளங்கினார். அதாவது எங்களுடைய பலருக்கு எழுத்தோட போகிற ஒரு குணம் மட்டும் இருக்கிறது. ஆனால் அயந்தகுமார் அப்படி இல்லை. தன்னுடைய கல்வியையும் மிக அழகாக மேற்கொண்டிருந்தார். அதாவது MPhil படித்திருந்தார். அந்த MPhil அவருக்கு எப்போது கை கொடுத்ததுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய தேவையில்லை. அவர் விரிவாளராக செல்லுகின்ற அந்த அப்பாயின்மெண்டின் போது அவருக்கு அது கை கொடுத்திருக்கும். அதை விட அயந்தகுமாருக்கு உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், தமிழ் அவற்றை நாவில எழும்பி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். மிக சிறப்பாக இருக்கும். எந்த இடத்திலும் அயந்தகுமார் உரையாற்றிக்கல தடுமாறி நின்று சொற்கள் தடக்கப்பட்டதான் நாங்கள் ஒரு நாளும் கண்டதில்லை. மிகச் சிறப்பாக பாடல்களையும் சரி, தமிழில் உள்ள விடயங்களையும் சரி மிக துல்லியமாக கூறக்கூடிய ஒருவர். அது அவருக்கு எப்படி வந்திருக்கும்னு சொன்னால், தனியார் கல்வித்துறையில் அவர் எங்களுடைய வடமராட்சி பரப்பில் ஒரு புகழ்பெற்ற ஆசிரியராக விளங்கினர், தமிழ் ஆசானாக விளங்கினர். பல மாணவர்கள உருவாக்கத்துக்கும் பல மாணவர்களுக்கு ரோல் மாடலாகவும் தமிழை படிக்கணும் என்ற ஆர்வத்தையும் ஏற்படுத்தியதில் அயந்தகுமார் என்ற பங்கு இந்த வடமராட்சி பகுதியில் பெரும் பங்கு. அதாவது அவர் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்திலே படிப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார். அதே போலத்தான் அரங்கிலே வீட்டிருக்கின்ற ரமேஷ் அவர்களும் இதே மாதிரி இதில் உள்ள எல்லோருமே அப்படித்தான். இந்த அயந்தகுமார் இந்த கூட்டத்தினுடைய முதன்மையாளர் என்ற வகையிலே அவருடைய தனித்துவம் வித்தியாசமானதாக இருந்தது. அதைவிட அண்மை காலங்களில் நாங்கள் அயந்தகுமாருடைய உரைகளை கேட்கின்ற போது மிகச் சிறப்பாக இருக்கும். அயந்தகுமார் மிக சுருக்கமாகத்தான் பேசுவார். ஒரு நாளுமே ஒரு 15 நிமிடமோ 20 நிமிடமோ தன்னுடைய பேச்சை எடுத்துக்கொண்டதில்லை. 10 நிமிடத்துக்குள்ளே தன்னுடைய உரைகளை சுருக்கமாக மேற்கொள்ளுவார். அந்த உரை எப்படி இருக்குமென்னு சொன்னால், அயந்தகுமார் இன்னும் பேச மாட்டாரா,
ஏன் பேசவில்லை, அயந்தன் பேசியிருந்தால் இன்னும் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளே கலைத்து கொள்ளக்கூடிய மாதிரி மிக இனிப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இன்றைய காலத்திலே எல்லோரும் அவசர உலகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கூட்டத்திலே வந்து நாங்கள் படுகின்ற வேதனை பெரும் வேதனையாக இருக்கும். ஏனென்றால் ஒருவர் அரமழுத்தியாலமோ ஏற்புரைக்கு வருபவர் தன்னுடைய நூல் பற்றி முக்காமழுத்தியாலமோ பேசுகின்ற போது அந்த நூல் வெளியீட்டுக்கு வருகின்றவர்களுக்கு ஒரு விதமான சலிப்பு ஏற்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. இன்று ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு ஒருவர் போனை எடுத்து நோண்ட ஆரம்பித்து விட்டார் என்றால் கூட்டம் ஃபெயிலியராக போய் கொண்டிருக்கின்றதான் அர்த்தம். அப்படியான கூட்டங்கள் தான் இப்போ வந்து கொண்டிருக்குது. ஆனால் அயந்தகுமாருடைய இன்றைய கூட்டம் அப்படி அமையாது மிக கட்டிருக்கமாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டு இன்றைய மலை சூழலும் இருக்கின்றது தானே. ஆகவே அயந்தகுமாரோட பேச்சு அப்படித்தான் மிக அருமையாக இருக்கும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு சொல்லி இது எங்கே நான் பயன்பட்டிருக்கும்னு சொன்னால், அயந்தகுமார் இன்டர்வியூக்கு போகின்ற போது அவருக்கு வைக்கப்பட்டிருந்த வைபாவில் அயந்தகுமார் இதை கேட்டாலும் சட்ட என்று சொல்லி போட்டார். அதான் அயந்தகுமாருக்கு ப்ளஸ் பாயிண்டாக அமைந்தது. இது எங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். தமிழை கேட்கின்ற போது நாங்கள்லாம் இப்போ தமிழை விட்டு வேற கற்க போய்கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ் வந்து எப்படி ஒருதனை உருவாக்கி இருக்கிறது, ஒரு தமிழ் மீதுள்ள பற்றால ஒருதன் இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் ஆலமரமாக நிற்கின்றான், ஒரு ஆளுமையாக நிற்கின்றான், ஒரு முன்னுதாரணமாக ரோல் மாடலாக இருக்கின்றார் என்றால் அது அயந்தகுமார் தான் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக இந்த 3 நூல் வெளியீடுகள் பற்றி சொல்லுவோம். அயந்தகுமார் அவர்கள் ஒரு சோம்போரியின் கடல், அப்பாவின் சித்திரங்கள், நான் அவளுக்கு ஒரு கடலை பரிசளித்தேன் என்ற 3 கவிதை தொகுதிகளை வெளியிட்டிருக்கின்றார். படைப்பின் கதவுகள், தனித்து தெரியும் திசை என்ற 2 கட்டுரை தொகுதிகளையும், மழலை ஓவியங்கள் என்னும் சிறுவர் பாடல் தொகுப்பையும், இனிப்பு கதைகள் என்னும் ஒரு கதைகள் சார்ந்த ஒரு தொகுதியையும் வெளியிட்டிருக்கின்றார். இன்றைய தினத்திலே பூனை வெளிச்சம் என்னும் சிறுகதை தொகுதியையும், பழைய கண்ணாடியில் புதிய பிம்பம் என்னும் கட்டுரை தொகுதியையும், அழலுறும் நிலத்தின் தனற் சொற்கள் என்னும் கவிதை தொகுதியையும் வெளியிடுகின்றன. அதாவது 3 நூல்கள் இங்கே வெளியிடப்படுகின்றன. இதிலே முதல் 2 நூல்களின் ஜீவனது வெளியீடாகவும், மற்ற கவிதை தொகுதி இந்தியாவிலே இந்த ஆண்டு நடைபெற்ற எழுத்தாளர் கண்காட்சியின் புத்தக கண்காட்சியின் போது வெளியிடப்பட்ட நூலாகவும் காணப்படுகின்றது. இந்த சிறுகதை தொகுதியிலே வந்து 11 கதைகள் காணப்படுகின்றன. இந்த சிறுகதை தொகுதியை பற்றி சொல்லணும்னா 2013ஆம் ஆண்டு அயந்தகுமார் எனக்கு அளித்த நேர்காணலே அம்மாச்சி என்ற பெயரில் இந்த சிறுகதை தொகுதியை வெளியிட போறேன்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கு 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நூல் வெளிவருகின்றது. முதலாவது கவிதை தொகுப்பின் தலைப்பு சில வேளை அயந்தகுமாருக்கு பொருந்தி வருவதாகவும் காணப்படலாம். பழைய கண்ணாடியில் புதிய பிம்பம் வந்து சங்க இலக்கியத்தில் இருந்து சமகாலத்துக்கு என்ற நூல் வந்து உதயன் சஞ்சீவியில வெளிவந்த கட்டுரை. அதாவது பழந்தமிழ் இலக்கியத்துக்கும் நவீன தமிழ் இலக்கியத்துக்கும் இருக்கும் பரிச்சயமும் நவீன வாழ்வு பற்றிய கண்ணோட்டமும் இக்கட்டுரைகள் வாயிலாக சித்தரிக்கப்படுதுன்னு சொல்லி அயந்தகுமார் அவர்களே குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அயந்தகுமார் கவிதைகளை எழுதுகின்ற போது மிகவும் ரசனையாகவும் ருசியாகவும் இருக்கும் என்று அவர் ரசித்து ருசித்து அதை சொல்லி பார்த்து எங்களுக்கு நான் சொல்லி காட்டி எழுதுகின்ற ஒரு அன்பான எழுத்தாளர். அவருடைய கவிதை தொகுப்பும் மிக சிறப்பாக வந்திருக்கின்றது. கவிதை, சிறுகதை, கட்டுரை, ஆய்வு, விமர்சனம், பத்தி, சிறுவர் இலக்கியம் என்று இலக்கியத்தின் பல் வகைகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். எங்கள் எல்லோருக்குமே எங்களோட வடமராட்சி மண்ணுக்கும் இவர் ஒரு பெரிய ஒரு எழுத்தாளராகவும் பெரிய ஒரு படைப்பிலக்கியவாதியாக ஒரு ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் அதே போல 2013ஆம் ஆண்டு என்னிடம் இன்னும் ஒரு கதையையும் கூறியிருந்தார் ஒரு நேர்காணலிலே. என்னுடைய அப்பா பற்றிய ஒரு நாவல் எழுத வேண்டும் என்று சொல்லி 13 வருஷம் ஆயிட்டு அந்த நாவல் வர இல்லை. அந்த நாவலும் வெகு விரைவில் அவரிடமிருந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உண்மையிலே அயந்தகுமார் உடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் எங்களுடைய கண்ணிலே விரித்து பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆலமரம், ஒரு விசாலமான ஒரு ஆலமரமாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கின்றார். விரைவிலே அவர் தன்னுடைய கலாநிதி பட்டத்தை பெற வேண்டும், பேராசிரியராக பெற வேண்டும், மேலும் மேலும் பட்டங்களை பெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.